ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஷோகன் சீரீஸோடைய ஒப்பீனியன் தான். எபிசோட் 9 உடைய ஒப்பீனியன். ஸோ எபிசோட் 9 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எபிசோடு. இது மற்ற எபிசோடுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு ஸ்லோ ஃபேஸ்டான ஒரு கம்ப்ளீட் மூமெண்ட் ஒன்று, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மரணத்துக்கு முன்னாடியே நடக்கிற ஒரு பல ட்ராமாக்கள், பல சாக்ரிஃபைஸ்கள். ஸோ அது எல்லாமே இதில் வரும். அண்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். ஏன்னா ஸ்பாய்லர் இருக்கும் இந்த ஒப்பீனியனில். ஏன்னா மரிக்கோ வந்து இறந்துருவாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை மரிக்கோ இறந்துருவாங்கன்றத. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எபிசோடு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அண்ட் அமேசிங்கான கலரைசேஷன், அமேசிங்கான சினிமாட்டோகிராஃபி, அண்ட் ஒவ்வொரு சினிமா ஃப்ரேமெல்லாம் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக கேமரா பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எபிசோடு. அண்டு நான் வந்து இப்போ ஒரு பெரிய வார் ஒன்று வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா வார்லாம் எதுவும் வரல. பட்டு ஆனாலும் நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ நம்ம இந்த எபிசோடு ஒரு நிமிஷம். எபிசோட் 9 டைட்டில் பேர் வந்து என்னென்னா, சாப்டர் 9 கிரிம்சன் ஸ்கை டிரான்ஸ்லிட்டரேஷன். ஸோ இதுதான் இந்த எபிசோடோட டைட்டில். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தோர்ன், மரிக்கோ இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேறு மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். பிளாக் தோர்ன் வந்து பார்த்திங்கன்னா மரிக்கோ எங்கே ஒரு சாகிற டிசிஷன் எடுத்துருவாளோ அதெல்லாம், அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மரிக்கோ ஒரு மாதிரி அந்த செப்புக்கூன்னு சொல்லுவாங்க, அந்த டிசிஷன் எடுத்துருவா. ஸோ அதுக்கெல்லாம் அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார். அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு எது பிடிச்ச காட்சிகள்னு சொல்கிறதுன்னு என்னன்னு தெரில. பட் அது இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மரிக்கோவும் இவரும் பிளாக் தோர்னும் பார்த்திங்கன்னா இஷிடோ அவர் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அங்கே இஷிடோவில் வந்து பார்த்திங்கன்னா மரிக்கோவும் அங்கே ஒரு 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 கவுன்சில் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே மரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிஷன் பண்ணி ஒரு விஷயம் பேசுவாங்க. அது செம்மையாக இருக்கும். அந்த மரிக்கோ அந்த ஸ்டேஜில் சென்டரில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் ஒரு லேட்டன் ஒன்று எரிஞ்சிட்ருக்கும். அண்டு அந்த லேட்டன் வந்து பார்த்திங்கன்னா மரிக்கோவுடைய முக்கால்வாசி முக்கால்வாசி பாடியில் அந்த லைட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிச்ச சைட் ஆஃப் த பாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷேடோவாக இருக்கும், டார்க்காக இருக்கும். அது எல்லாமே நல்லா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மரிக்கோவும் அவங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவங்க பேர் என்ன டக்குன்னு ஓச்சிபா, 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. 2 பேருடைய ரகசியம்லாம் பேசுவாங்க அந்த மீட்டிங்கில். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் பிளாக் தோர்ன் வர சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலோடைய இஷிடோவுடைய பெர்மிஷன் லெட்ரு இல்லாமல் மரிக்கோ வந்து வெளியில் போக பார்ப்பாங்க, வேறு ஒரு இடத்துக்கு போக பார்ப்பாங்க. ஸோ மரிக்கோவுக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னா மற்றவங்க எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுக்கணும். ஆஸ்ட்ரேஜில் இருக்க அந்த இஷிடோ ஆர்மிக்கிட்ட ஆஸ்ட்ரேஜாக இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கொடுக்கணும். அண்டு மரிக்கோ கிட்ட சப்போஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னா மரிக்கோ வந்து சூசைட் பண்ணிடுவா. அப்படி சூசைட் பண்ணால் அங்கே ரெவல்யூஷன் மாதிரி ஒரு ரெபல்லியன் நடக்கும். ஸோ இது வந்து எப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டோர்னாகோ அவருடைய ட்ரிக்கரி தான். இது நல்லா எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மரிக்கோ சண்டை போடுறது இது விஷயம் அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் மரிக்கோவும் ஒச்சிபாவும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியால் சூசைட் பண்ணுற சீன் ஒன்று இருக்கும். அது வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப பயங்கரம் இன்டென்ஸாக ட்ராமாட்டிக்காக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட்டாக அவங்க என்ன டோர்னாகாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி
ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டாக அவங்க அந்த டோரு ஒன்று அந்த அந்த அவங்க உட்காந்துட்டு நீல் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து குத்த போவாங்க. அண்டு அதுக்கப்புறம் டோரன் இவர் பிளாக் டோரன் வந்து அவர் வந்து வாலண்டியர் பண்ணுறதுக்காக கத்தி வாங்கிடுவார், 100 கத்தி. அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ண போவாங்க. அதுக்கப்புறம் பெர்மிஷன் லெட்டர் கிடச்சிரும். அந்த சீன் செம்மையாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மரிக்கோ வந்து இந்த சீனும் நல்லாயிருக்கும். மரிக்கோ வந்து சர்ச்சு ஃபாதர் இருக்கார்ல, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பார். அந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாக் டோரனும் மரிக்கோவும் கிஸ் பண்ணுற சீனு, அது எல்லாமே நல்லா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அட்டாக் பண்ணும். அண்ட் அதுவும் டோர்னாகோவுடைய ட்ரிக்கரி தான். அண்டு ஸோ இதுதான் இந்த எண்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த ஸ்டோரியில் வந்து எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. அண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிய வரணும். ஸோ இதுதான். ஸோ எபிசோடு 10 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸை நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இதான் கைஸ். அண்ட் ஓவராலாக எனக்கு இந்த எபிசோடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இன்டென்ஸாக இருந்தது. அந்த மரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா அது பேர் செப்புக்கு. ஆமாம், செப்புக்கு. ஸோ மரிக்கோ இந்த செப்புக்கு பண்ணுற சீனு, அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா எடுத்து. அதுக்கப்புறம் மரிக்கோ அந்த கவுன்சிலில் பேசுகிற சீனு, அதெல்லாம் செம்மையாக எடுத்திருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி, லைட்னிங், கலர் கிரேடிங் எல்லாமே நல்லா இருந்தது. எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக சூப்பரான ஒரு எபிசோடு. அண்டு எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்டு டொரனாகோ அவர் இவ்வளோ ட்ரிக்கரியாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவர் இப்படி இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அண்டு மரிக்கோ அதான் இறந்துட்டாங்க. ஸோ இந்த சீசன் வந்து நான் இன்னொரு சீசனை கண்டினியூ ஆகும்னு நான் நினச்சேன். பட் அது சான்ஸே கிடையாது. ஏன்னா மரிக்கோ தான் இறந்துட்டாங்க. ஏன்னா மரிக்கோ தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். மேபி புது கேரக்டர் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணால் இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. பட்டு இருந்தாலும் மரிக்கோ லெவலுக்கு வருமா? ஓகே, பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க, மினி சீரிஸோடு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக சூப்பர்பான ஒரு எபிசோடு. ஸோ இந்த டெத் சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு கேம் ஆஃப் த்ரோன் தான் ஞாபகமாக வந்தது. ஏன்னா அதில் தான் பயங்கரமாக இந்த மாதிரி நிறைய அன்பிரடிக்டபுளாக சாகுவாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் நான். அண்டு இப்போ தான் ஆக்சுவலாக நான் ஒப்பீனியனே ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். ஸோ முன்னாடி பார்த்துட்டேன், இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னும் 10வது எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் நான் இன்னும் பார்க்கல. ஸோ 10வது எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் நான். மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான். ஸோ அதை பார்த்துட்ட பிறகு பார்ப்பேன். ஸோ இதான் கைஸ் என்னுடைய இது. அண்டு இதான். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் மூவியோடைய ஒப்பீனியன் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ அனிமேஷன் மூவி, ஸோ அதை பற்றி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக சூப்பரான எபிசோடு. இந்த ஷோகன் மினி சீரீஸை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க கைஸ். ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ஸுடைய நடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஆக்ஷன், ஸ்டண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வைடிங் ஆர்மி மாதிரி ஒரு குரூப் ஒன்று வரும். அவங்க உள்ளே நுழைஞ்சி அட்டாக் பண்ணுறது, அந்த சீன் எல்லாமே, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதான் கைஸ். ஸோ பாருங்கள், இதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனும் அமுக்குங்க. ஸோ இதான் கைஸ். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். இப்போ டைம் வந்து 4:39 PM. ஸோ அதுக்கப்புறம் டேட் என்ன, April 29. ஓகே, மண்டே. பை. ஹாய் கைஸ், இது வந்து ஒரு சின்ன ரெக்கார்டிங் தான். டைம் வந்து 8:46 PM. ஸோ இதில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நீங்கள் இப்போது தம்ப்நெயிலில் பார்க்குறீங்களே, இந்த எபிசோடோடைய தம்ப்நெயில், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான சீனு, ஃபேவரட்டான சினிமோட்டோகிராஃபி ஷாட், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக பிளாக் டோர்ன் வச்சு நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது சினிமோட்டோகிராஃபி ஷார்ட்ஸ் சொல்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில இது மட்டும் சூஸ் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான். ஓகே. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லிஸ்னிங் த ஆடியோ. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, பாய். டைம் வந்து 8:47. பாய். டேக் கேர். லவ் யூ ஆல். thank you